நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, ஹலோ ஹலோ அர்ச்சனா, அர்ச்சனா நீ எங்க இருக்க? ஹலோ அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா நீ பேசுறது எனக்கு கேட்கல. அர்ச்சனா நீ பேசுறது எனக்கு கேட்கல. அர்ச்சனா, அர்ச்சனா கொஞ்சம் சத்தமா பேசு அர்ச்சனா, நீ பேசுறது எனக்கு கேட்கல. அர்ச்சனா, அர்ச்சனா ப்ளீஸ் ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணு. நானே கால் பண்றேன். The number you have called is currently not reachable. Please try again later. Oh no. ச்சே. அப்படின்னா அர்ச்சனா இருக்கிற இடத்துல சுத்தமா சிக்னலே இல்ல. அவ எனக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இப்ப நான் என்ன பண்றது? அர்ச்சனா எங்க போயிருக்காளோ? நான் போய் பார்க்கிறேன். அம்மா வந்தனா அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? சரி வந்தனா, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே பை. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரேம்மா. இல்லம்மா, நானே எடுத்துக்கிறேன். கார்த்திக் ரொம்ப நேரமா வெளியே இருக்கான். கார்த்திக், கார்த்திக், தர்மா. சொல்லுங்கம்மா. கார்த்திக் இங்க வெளியே தானே இருந்தா, எங்க போயிருக்கா? சின்ன ஐயா வெளியே போயிருக்காரு. எங்க தெரியலம்மா, ரொம்ப அவசரமா போனாரு. எப்ப கிளம்பி போனா? அவர் போய் அரை மணி நேரம் ஆச்சுமா. என்னங்க மாமா, என்னங்க என்னாச்சு? கார்த்திக் எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டானா. அவன் ரொம்ப அவசரமா கிளம்பி போனதா வாட்ச்மேன் என்கிட்ட சொன்னா. என்ன? எங்க போனா அவன்? எனக்கு தெரியல மாமா. எப்ப போனானா? அவன் போய் அரை மணி நேரம் மேல ஆகுதான். ஐயோ, இது என்னங்க? தைரியமா இருங்க, நான் உடனே ஃபோன் பண்றேன். இல்ல அங்கிள், நான் கால் பண்றேன். ரிங் போகுது. ஹலோ கார்த்திக், எங்க இருக்கீங்க? சூர்யா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். சரி, அர்ச்சனாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இன்னும் இல்ல. என்னால அங்க வீட்ல இருக்க முடியல. அதனாலதான் இவங்க என்ன ப்ராசஸ் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக வந்தேன். அது வந்து உங்களை இங்க காணும்ன உடனே நாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். ஐ நோ தட் சூர்யா, ஐம் ரியலி சாரி. ரொம்ப பதட்டமா இருந்தது, என்ன செய்யறதுனே புரியல. அதனாலதான் நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். நீங்க எல்லாருக்கும் விஷயத்த சொல்லிடுங்க. சரி கார்த்திக், அர்ச்சனாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சா உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிங்க. கார்த்திக் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா? சார், எனி ப்ராக்ரஸ்? அவங்க இன்னும் ஒரே ஒரு கால் பண்ணாங்கன்னா நாம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கால் 5 செகண்ட் மட்டும் தானே வந்தது. சார் ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அவங்க லொகேஷன் எங்க இருந்து வந்ததுன்னு பாருங்களேன். இன்னொரு வாட்டி சர்ச் பண்ணுங்க.
அர்ச்சனா அர்ச்சனா உனக்கு ஒண்ணும் ஆகாது அர்ச்சனா. அர்ச்சனா அர்ச்சனா நீங்க வந்துட்டீங்களா? ஆமா அர்ச்சனா, நான் வந்துட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. உனக்கு ஒண்ணும் ஆகாது அர்ச்சனா. நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா அர்ச்சனா, அழக்கூடாது. ஓகே, புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் வா, போலாம். பாத்து பாத்து, மெதுவா மெதுவா வா. என்னாச்சு ரிங் சம்பந்தி? பூதம் எடுக்கவே இல்ல. இவ்வளவு நேரம் ஆச்சு. என்னங்க, இன்னொரு தடவை கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஆ. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. கடவுளே, என் பொண்ணு அர்ச்சனாக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அம்மா அர்ச்சனா வந்துட்டியாமா? வா அர்ச்சனா. அர்ச்சனா 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 ஒண்ணு ஆகலையேம்மா. எங்கம்மா போயிருந்த? எங்கம்மா போன? எங்க போயிருந்த? எங்க போன? சொல்லுமா, உனக்கு என்னம்மா ஆச்சு? நீ எங்க போயிருந்த அர்ச்சனா? எங்கம்மா இருந்த? அர்ச்சனா அர்ச்சனா அழாதம்மா. அர்ச்சனா அர்ச்சனா அம்மா, அர்ச்சனாவுக்கு என்னடா உட்கார சொல்லுங்க. லக்ஷ்மி, அண்ணா. போய் தண்ணி எடுத்து வா. சரிடா, உள்ள வா, உள்ள வா, வா. வா, வந்து உட்காரு. வந்து உட்காரு. வா. மெதுவா உட்காரு உட்காரு. குடு. இந்தாம்மா தண்ணி குடி. போமா, போய் லெமன் ஜூஸ் கொண்டு வா. இப்ப சொல்லுமா அர்ச்சனா, என்ன நடந்தது? அம்மா, அது வந்து பேங்க் லாக்கர் ரூம்ல அர்ச்சனா மாட்டிக்கிட்டாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேங்க் லாக்கர் ரூம்ல அர்ச்சனா மாட்டிக்கிட்டாமா. லாக்கர் ரூம்ல மாட்டிக்கிட்டாளா? எப்படி நடந்தது? பெரியப்பா, அர்ச்சனா நகையை எடுக்கிறதுக்காக லாக்கர் ரூமுக்கு போயிருக்கா. ஆனா அங்க இவ இருக்கிறத கவனிக்காம செக்யூரிட்டி லாக் பண்ணிட்டாரு. ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு கத்துனேன் தெரியுமா? கதவை கூட நான் தட்டுனேன், ஆனா யாருமே கதவை திறக்கல. அங்க உள்ள இருந்து என்னதான் சத்தம் போட்டாலும் வெளியில கேட்காது. அதனாலதான் இவ கத்துனது யாருக்கும் கேட்கல. அதான் போன் நாட் ரீச்சபிள்னு வந்ததா? ஆமா. அங்க நெட்வொர்க் இருக்காதுல்ல? ஆமா, நான் எத்தனையோ தடவை உங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன், ஆனா லைனே கிடைக்கல. அங்க உள்ள ஒண்ணுமே இல்ல, சொட்டு தண்ணி கூட இல்ல. அழாத. அர்ச்சனா, உனக்கு ஒண்ணு ஆகல? உடம்புக்கு எப்படிமா இருக்கு? எதுக்கு நீ தனியா பேங்க்குக்கு போன? இங்க பாருமா, இனி கவலைப்படாத. நம்ம அர்ச்சனா வந்துட்டால. ஆமாமா, நம்ம அர்ச்சனாக்கு ஒண்ணும் ஆகல. அம்மா இந்த கொடுமா. இந்த அர்ச்சனா, இது கொஞ்சம் குடிமா. லக்ஷ்மி, அன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாமா. சரிம்மா. கார்த்திக், அர்ச்சனா பேங்க்ல மாட்டிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சூர்யா, அர்ச்சனாவோட கால் எனக்கு வந்தது. கொஞ்ச நேரம் நெட்வொர்க் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க போய் அவங்க கிட்ட இவளோட போனை ட்ரேஸ் பண்ண சொன்னேன். அதை வச்சு தான் போலீஸ் இவ இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சாங்க. அப்படியா? அப்படிலாம் கூட கண்டுபிடிக்கலாமா? ஆமா பெரியப்பா, அர்ச்சனாவோட போனை ட்ரேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. பேங்க்ல போய் பார்த்தா அங்கதான் அர்ச்சனா இருந்தா. கண்ணா சூர்யா, உன் பாட்டிக்கு ஃபோன் பண்ணுப்பா. நம்ம அர்ச்சனா வந்துட்டான்னு சொல்லிடு. சரிங்கப்பா. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டோம். நீ எங்க இருக்க, என்ன நிலைமையில இருக்கன்னு கூட யாருக்கும் தெரியல. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் நான் யோசிக்கவே இல்ல. இந்த மாதிரிலாம் நம்ம குடும்பத்துல நடக்கும்னு நாம யாருமே யோசிக்கல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. அங்க ரொம்ப பயந்து போயிட்டேன். அழாதம்மா. அர்ச்சனா, இங்க பாருமா அர்ச்சனா, அத பத்தி யோசிக்காத. இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாதமா. ஆமா அர்ச்சனா, அழாத. அர்ச்சனா நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. அந்த கடவுளுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். ஆமா.
இந்தாங்க அண்ணி, முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட அர்ச்சனா. நீங்களாம் கூட எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க தானே? நீங்களாமும் சாப்பிடுங்க. நந்தினி அம்மா, எனக்கு உண்மையிலேயே இப்பதான் பசிக்குது. எல்லாருக்கும் நான் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றேன். சாப்பிடுமா. சாப்பிடு அர்ச்சனா. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. கார்த்திக், நீ அர்ச்சனா கூடவே இரு. சரிம்மா. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ வா லக்ஷ்மி. வாங்கக்கா. போதும். அர்ச்சனா, நீ ஒரு வேலை பண்ணு. முதல்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறமா சாப்பிடலாம். சரியா? சரிங்கம்மா. அர்ச்சனா வா. உட்காரு. பாத்து. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது கார்த்திக். நான் தலை பிடிச்சு விடுவா, உனக்கு வலி குறையும். ம்? கார்த்திக், எனக்கு நல்லா தெரியும் என்ன நீங்க தேடி கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு. அர்ச்சனா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம ரொம்பவே பதறி போயிட்டேன் தெரியுமா? ஏன் உனக்கு லைன் கிடைக்கலன்னு எனக்கு தெரியல. நேரம் ஆக ஆக என் டென்ஷன் இன்னும் அதிகமாயிட்டே இருந்தது. மார்க்கெட் ஃபுல்லா உன்னை நான் தேடி பார்த்தேன். பார்லருக்கும் நிறைய வாட்டி போய் கேட்டுட்டேன். ஆனா உன்னை பத்தி எதுவுமே தெரியல. உனக்கு தெரியாது அர்ச்சனா, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் மாதிரி இருந்தது. கார்த்திக், நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நிச்சயமா முடியாது. என்னாலே முடியாது கார்த்திக். நீ அழாத, அமைதியா இரு அர்ச்சனா. இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தோம், அந்த இடத்துல நீ எவ்வளவு தைரியமா இருந்த. எப்பவும் அதே மாதிரி தைரியமா இருக்கணும் அர்ச்சனா. எல்லாம் சரியாயிடும். நம்ம 2 பேரும் எப்பவும் ஒன்னாவே இருப்போம். ம்? அந்த அந்த இருட்டான ரூம்ல நான் கதவை தட்டி தட்டி களைச்சு போய் உட்கார்ந்துட்டேன். ஆனா அந்த நிலைமையிலையும் நான் நம்பிக்கையோட இருந்தேன் கார்த்திக். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை விட்டு இனிமே நீ எங்கேயும் போகாத அர்ச்சனா. என்னை விட்டு பிரிஞ்சு போகாத. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையில நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ இல்லாம என்னால வாழ முடியாது அர்ச்சனா. நீங்க இல்லாம என்னாலையும் வாழவே முடியாது கார்த்திக். அர்ச்சனா, என்ன இது? ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்ச? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? எனக்கு தூக்கம் போயிடுச்சு கார்த்திக். இங்க வா. ஐயோ, என்ன பண்றீங்க கார்த்திக்? நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியே ஆகணும். கார்த்திக், விடுங்க என்ன. சொல்றல கார்த்திக், எனக்கு இப்ப தூக்கம் வராது. அர்ச்சனா, நீ எவ்வளவு டயர்டா இருக்கன்னு உனக்கே புரியல நினைக்கிறேன். கம்முன்னு கண்ண தானா தூக்கம் வரும். ம்? சரி, இத பாருங்க, நான் வேணா அப்புறமா. போதும், எதுவும் பேச வேண்டாம். நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உனக்காக மட்டும் இல்ல, நம்ம குழந்தைக்காகவும் தான்.
தூங்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல வேளை நம்ம அர்ச்சனா நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டா. இந்த மாதிரி நேரத்துல அவ நல்லா ஓய்வெடுக்கிறது நல்லது. ஆனா பாவம் தனியா அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தெரியல. தனு, வந்தனா ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு பாரு. அப்படியே அனன்யாக்கு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. எங்க பாத்தியா? அட, வந்தனா இன்னும் கீழே வரலையா? என்னாச்சுமா? அவ இன்னைக்கு காலேஜ்க்கு போகணும்ல. ஆமால, அத நான் மறந்தே போயிட்டேன். அவ உள்ள அலமாரியை செட் பண்ணிக்கிட்டு இருக்கா. தனோ, நீ போய் அவளை சீக்கிரம் வர சொல்லு. நானே அவளை டிராப் பண்ணிடுறேன். சரி. எப்படி இவ்ளோ முக்கியமான விஷயத்த மறந்தா? போய் இந்த வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல காலேஜுக்கு போய் ஒழுங்கா படிக்க சொல்லு. இன்னும் 2 மாசம் தானே இருக்கு. அது வரைக்கும் அனன்யா குட்டிய நான் பாத்துக்கிறேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். என்ன அனன்யா குட்டி? கார்த்திக், அம்மா, நீ ரெடி ஆயிட்டியாப்பா? அர்ச்சனா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளா? ஆமாம்மா, நல்லா தூங்கிட்டு இருக்கா. சீக்கிரமா எழுந்திருச்சுட்டானா தூங்க சொல்லிட்டேன். சரிப்பா, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இந்தாப்பா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. கார்த்திக், அர்ச்சனா, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? என்ன ஏன் எழுப்பல? அர்ச்சனா, நான் உன்னை தூங்க சொன்னல. அம்மா, உங்க மருமகளை பாருங்க. ஆனா அம்மா, நான் இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவேன்? அம்மா, நீங்களே சொல்லுங்க. தூக்கம் வருதோ இல்லையோ, இவ தூங்கிதான் ஆகணும். ஆனா கார்த்திக், நான் முழிச்சிட்டு இருந்து ஓய்வு எடுக்கலாம்ல? விடுமா அர்ச்சனா, 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போடாதீங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பாத்துக்குவீங்க? சரிம்மா, நான் கிளம்புறேன். அர்ச்சனா, நீ கவனமா இரு. அர்ச்சனாவை நான் நல்லா பாத்துக்கிறேன். இந்தாப்பா. சரிம்மா.